ஜனவரி 6. தலைப்பு: பரலோக புறாவானவர். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது: ஆவியானவர் புறாவைப் போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதைக் கண்டேன். யோவான் 1:32. எல்லா காரியத்திலும் கிறிஸ்துவே நமது முன்மாதிரி ஆவார். அவர் தம் பிதாவிடம் செய்த ஜெபத்திற்கு பதிலாக வானம் திறக்கப்பட்டு ஆவியானவர் புறாவைப் போல இறங்கி அவர் மேல் தங்கினார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் மனிதனுடன் தொடர்பு கொண்டு கீழ்ப்படிதலும் உண்மையும் உள்ள இருதயங்களில் வாசம் செய்ய வேண்டும். சாத்தானை எதிர்க்கவும் சோதனை நேரங்களில் ஜெயம் கொள்ளவும் தேவையான ஞானத்தை அடைய ஆவியானவரை ஊக்கமாய் தேடுவோருக்கு வெளிச்சமும் பெலனும் அருளப்படும். கிறிஸ்து ஜெயம் கொண்டதைப் போல் நாமும் ஜெயம் கொள்ள வேண்டும். இயேசு தமது ஊழியத்தை ஊக்கமான ஜெபத்துடன் துவங்கினார். மேலும் வெற்றிகரமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு ஜெபம் அவசியமாய் இருக்கிறது என்னும் உண்மையை அவருடைய முன்மாதிரி வெளிப்படுத்துகிறது. அவர் தமது பிதாவுடன் இடைவிடா தொடர்பில் இருந்தார். மேலும் நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு பூரணமான எடுத்துக்காட்டை அவருடைய வாழ்க்கை நமக்கு வழங்குகிறது. ஜெபத்தின் ஸ்லாக்கியத்தை அவர் பாராட்டினார். மேலும் தேவனுடன் அவர் வைத்திருந்த உறவின் பலன்களை அவருடைய பணி தெரிவித்தது. அவரது வாழ்க்கையின் பதிவுகளை ஆராய்ந்து பார்க்கையில் எல்லா முக்கியமான சந்தர்ப்பங்களின் போதும் அவர் விலகி தோட்டத்திற்கோ அல்லது மலைகளின் தனிமையான இடத்திற்கோ சென்று ஊக்கமும் விடாமுயற்சியும் உள்ள ஜெபத்தை தேவனிடத்தில் ஏறெடுத்ததை நாம் காணலாம். வல்லமையான சில அற்புதங்களை செய்யும்படி அவர் அழைக்கப்படுவதற்கு சற்று முன் அவர் பெரும்பாலும் முழு இரவையும் ஜெபத்திற்கே அர்ப்பணித்தார். இரவு நேர ஜெபங்களின் போது அந்நாளின் வேலைகளுக்கு பிற்பாடு தமது சீடர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று ஓய்வெடுக்கவும் தூங்கவும் அவர்களை அவர் மனதுருக்கத்தோடே அனுப்பிவிட்டு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் மனுகுலத்தின் சார்பாக ஊக்கமான விண்ணப்பங்களை தேவனிடம் சமர்ப்பித்தார். அவர் செய்த ஜெபத்திற்கு பதிலாக தேவனுடைய கிருபையின் மூலம் இயேசு தம் கடமையை செய்ய ஆயத்தப்படுத்தப்பட்டு துன்பங்களை சந்திக்க பலப்படுத்தப்பட்டார். கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வதில் வெற்றி சிறக்க நாம் தேவனையே சார்ந்திருக்கிறோம். மேலும் கிறிஸ்துவின் முன்மாதிரியானது நமக்கு முன் பாதையை திறந்து வைக்கிறது. இதன் மூலம் ஒருபோதும் வற்றாத பெலத்தின் ஆதாரமானவரிடத்திற்கு வரவும் எதிரியை எதிர்க்கவும் ஜெயம் கொள்ளவும் அவரிடத்திலிருந்து நாம் கிருபையையும் வல்லமையையும் பெற முடியும். யோர்தானின் கரையோரங்களில் மனுகுலத்தின் பிரதிநிதியாக கிறிஸ்து ஜெபத்தை ஏறெடுத்தார். அப்பொழுது திறக்கப்பட்ட வானமும் அங்கீகரித்த குரலும் தமது குமாரனின் புண்ணியங்கள் மூலம் தேவன் மனுகுலத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்னும் நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆமேன்.